ஹபிளுக்கும் த நெக்ஸ்ட் ஹபிள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஹபிளால் பார்க்க முடியாததை ஜேடபிள்யூஎஸ்டியால் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோண்டுக்குள்ளே இந்த 30 வருட உழைப்பை அப்படியே மூடிடலாமா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்களே கொஞ்சம் பேர். அது சரியா? கண்டிப்பாக தவறு. இந்த மனநிலைமையிலேருந்து தான் கொஞ்சம் நம்ம வெளியில் வரணும். நான் கேட்ட கொஸ்டினும் நான் சொன்ன ஆன்சரும் நம்ம கருத்துக்களில் வந்தது. என்னப்பா இதுக்கெலாம் 2-3 காணொலிகளை போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, ஹபிள் அப்படிங்கிறத பார்க்க முடியாததை ஜேடபிள்யூஎஸ்டி பார்க்குது, அவ்வளோதானே. இதுக்கு ஹபிளுக்கு ஹிஸ்ட்ரி, அதன் பிறகு ஜேடபிள்யூஎஸ்டிக்கு ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் அந்த அருங்கோண வடிவில் ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் பல கண்ணாடிகள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்குல்ல, அதுதான் இந்த ஜேடபிள்யூஎஸ்டினுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பாகம் 3 பார்க்க போகிறோம். அப்படின்னா இது பாகம் 3 கிடையாதான்னு கேட்டால் இது பாகம் 3 கிடையாது. ஜேடபிள்யூஎஸ்டிக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த பெயர் வருவதற்கான காரணமும் இந்தியர்களுடைய சில மூளைகளும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கும் தெரிவிப்பதற்கும் தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ஜேடபிள்யூஎஸ்டியை பற்றி குக்கோ எஃப்எம்லையும் ஒரு தமிழ் ஆடியோ புக் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் கேட்கணுன்னா குக்கோ எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஒரு நண்பர் கருத்துக்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது ஒற்றை வார்த்தையாக தெரிந்துவிடும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நியாயமான ஒரு கருத்தும் கூட. நம்ம கடைசி 2 பதிவுகளில் 2 தவறுகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளியினுடைய வேகம் லைட் ஆஃப் ஸ்பீட் அப்படிங்கிறத ஒரு செகண்டுக்கு பதிலாக 1 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டேன், அது ஒரு தவறு. அடுத்ததா இந்த ஹபிள் அப்படிங்கிற தொலைநோக்கி இருக்குல்ல, அது பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக பூமியின் மையத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 தவறுகளையும் இங்கே நான் திருத்திக் கொள்கிறேன். இதே மாதிரி நம்ம சொல்கிற கான்செப்ட்லையோ இல்லாட்டி சொல்கிற விஷயங்களையோ தவறுகள் இருந்தாலும் இல்லை நிறைய உண்மைகள் இருந்தாலும் அதை நீங்கள் பாராட்டலாம், விமர்சிக்கலாம். ஆனால் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய கடமை. ஏன்னா வரும் தலைமுறையினரும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறவர் யார்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஹபிள் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் ஒரு விஞ்ஞானி. இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படிங்கிறத 1920-23 இந்த காலகட்டத்திலேயே சொன்னவர் தான் எட்வின் பவல் ஹபிள் அப்படிங்கிறவர். அதனால நம்ம விண்ணில் இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப்பை அனுப்ப வேண்டும், யாருடைய பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெயர் இந்த எட்வின் பவல் ஹபிள் அப்படிங்கிறது தான். ஸோ அதிலிருந்து தான் அந்த டெலஸ்கோப்புக்கு ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. இது பாகம் 2 பார்த்தோம். அப்படின்னா இதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி மிகப்பெரிய அளவு வானவியலாளர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜேம்ஸ் வெப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறவர் நாசாவினுடைய சயின்டிஸ்டும் கிடையாது, இல்லை அதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு ஆஸ்ட்ரோனமரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறவர் சாதாரண அமெரிக்காவில் இருந்த ஒரு அரசு துறையை சார்ந்த அதிகாரி, அவ்வளோதான். சொல்லப்போனால் நாசா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு அதனுடைய இறக்கைகளை விரித்து பறக்க ஆரம்பிக்குது. அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது 1961 1968. இப்போ இந்த ஒரு டைம் பீரியட்ல நாசாவினுடைய செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக வர்றவர் தான் இந்த ஜேம்ஸ் வெப் அவர்கள். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு துறைக்கு இல்லாட்டி இப்படி ஒரு அரசு அதிகாரியாக வர்றவருக்கு சயின்ஸை பற்றி அதிகமாக நாட்டம் எதுவுமே இருக்காது. ஏதோ செய்கிறாங்க, நம்ம அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க. ஆனால் ஜேம்ஸ் வெப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாசா அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏதோ செய்துப்பா அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய நம்பிக்கையுடன் இருந்தார். மூன் லேண்டிங் அப்படிங்கிறது, நம்ம நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி நாசா சொல்லும்போது அதை பலரும் எதிர்த்தாங்க. ஆனால் ஜேம்ஸ் வெப் அவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை செயல்முறைப்படுத்தணும், அதுக்கான அங்கீகாரத்தை நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கத்தில் இது ஒரு ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. யார் வானத்தை ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான். உங்களுக்கான ஒரு துணுக்கு செய்தியை சொல்லிடுறேன். இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது யாருக்கு சொந்தம்? நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஆஸ்ட்ராய்டை, ஒரு விண்கல்ல அமெரிக்காவினுடைய ஒரு தனியார் நிறுவனம் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஸ்ட்ராய்டு முழுவதும் அந்த நிறுவனத்துக்கு தான், அது அரசாங்கமோ இந்தியாவோ சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ் யாருடையது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு துணுக்கு செய்து அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் வேற ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரி நாசா அனுப்பக்கூடிய மனிதர்கள் நிலவில் கால் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி இங்கே வந்து ஸ்பேஸ் ரேஸுக்கு பதிலாக மனிதர்களுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்ப்பா, இதை நீங்கள் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் தான் இந்த ஜேம்ஸ் வெப் அவர்கள். சயின்ஸையும் தாண்டி இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லேயே ரொம்ப பெரிய அளவு சயின்ஸை நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைத்த ஒரு நபர் தான் இந்த ஜேம்ஸ் வெப் அவர்கள். இதனால தான் இப்போ நம்ம அனுப்பக்கூடிய ஹபிளுக்கு த நெக்ஸ்ட் ஹபிள்னு சொல்லி அறியப்பட்ட அந்த டெலஸ்கோப்புக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய பேர் நாசாவினுடைய ஹிஸ்டரி எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்படிலாம் தேடி பார்க்கும்போது தான் ஜேம்ஸ் வெப் அவர்களுடைய பெயர் வந்து நிற்கிறது. ஏன் அந்த பெயரா நம்ம அந்த டெலஸ்கோப்புக்கு வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற பெயர் இந்த டெலஸ்கோப்புக்கு வைக்கப்படுகிறது. அது கூடவே ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பெயரில் அறியப்படுகிறது. சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி, நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்தியர்கள் யாராவது நாசாவில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நாசாவினுடைய வெப்சைட்லேயே 3 இந்தியர்களுடைய பெயர் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஹசீமா ஹாசன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ டாக்டர் ஹசீமா ஹாசன் ஒரு லக்னோவை சேர்ந்தவர் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்னோவை சார்ந்தவர் தான். 5 வயசுல அவங்களுடைய பாட்டி என்ன செய்யறாங்கன்னா, வாப்பா ரஷ்யா ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போறாங்களாம், அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டு இருக்கும்போது ஹோல் ஃபேமிலியே அவங்க பாட்டி அப்படியே அழைத்து போனாருங்களாம். லக்னோல ஒரு இடத்துல வச்சு சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட் எப்படி விண்ணில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான், பட் கூப்பிட்டுட்டு போறாங்களாம். அப்போ அந்த 5 வயசுல இருக்கக்கூடிய இந்த ஹசீமா ஹாசன் அவர்களுக்கு ஒரு விதமான ஆசை வர தொடங்குது. இதே மாதிரி ஒரு சேட்டலைட் இல்லாட்டி விண்ணில் இந்த விண் சார்ந்த ஒரு படிப்பை நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வயசுல நினைக்கிறாங்க. ஒரு கனவு, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ இப்போ அதை நினைவு கூறுகிறார்கள். ஸோ 5 வயசுக்கு பிறகு அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு 10 வயதுலாம் ஆகும்போது மூன் லேண்டிங் அப்படிங்கிறத பற்றிலாம் செய்திகள் அப்படிங்கிறது அடிபடுது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆழமாக அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 5 வயது 10 வயதுலேருந்தே அவங்களுடைய ஆசை ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாது, சோவியத் யூனியனுடைய யூரி கேகரின் அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அப்படி இந்தியாவுக்கு வரும்போது அவங்கள பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஹசீமா ஹாசன் அப்படிங்கிறவங்க யூரி கேகரினை பார்க்குறாங்களாம். அப்படி பார்த்து அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய வரலாறுலாம் இருக்குது. இந்த ஹசீமா ஹாசன் அவர்கள் அவங்களுடைய அண்டர் கிராஜுவேட்டை அலிகா முஸ்லீம் யூனிவர்சிட்டிலையும் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லையும் முடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் BARC அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டாக்டரேட்டை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தியோரிட்டிக்கல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எடுக்கிறாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு நாசாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. 1994 நாசாவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி நாசாவில் போய் ஜாயின் பண்ணுறவங்க பல நேரங்களிலும் ஏன் ஈவன் ஹபிளில் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த JWSTல அவங்க வேலை பார்த்தது டெப்யூட்டி ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டில் தான். ஸோ இந்த டெப்யூட்டி ப்ரோக்ராம் சயின்டிஸ்டில் இருந்த டாக்டர் ஹசீமா ஹாசன் அவர்களுடைய பெயர் நாசாவினுடைய வெப்சைட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ஹசீமா ஹாசன் அவர்களுடைய வேலை மானிட்டரிங் அண்ட் மேனேஜிங் த சயின்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் த டெலஸ்கோப் அப்படிங்கிறது தான். ஸோ மிக முக்கியமான ஒரு வேலை, ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது டாக்டர் ஹசீமா ஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சரியாக செஞ்சுருக்காங்க. அஸ் அ டெப்யூட்டி ப்ரோக்ராம் சயின்டிஸ்டாக அவங்களுடைய வேலையை திறம்பட செய்து நாசாவில் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் இன்னும் அவங்களுடைய வேலை எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி சகத்மே அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த கல்யாணி அப்படிங்கிறவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபார் த மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் MIRI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதில் மேனேஜராக வேலை பார்த்தவங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை பார்த்தவங்க தான் இந்த கல்யாணி அவர்கள். டோட்டலாக 4 சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த JWSTல இருக்கு. அதில் ஒரு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த MIRI அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்யாணி அவர்கள் மும்பையில் தான் அவங்களுடைய பிடெக் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, IIT பாம்பேல. அதன் பிறகு அவங்களுடைய மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸும் அதே மாதிரி ஃபிசிக்ஸில் டாக்டரேட் அப்படிங்கிறதும் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் முடிக்கிறாங்க. 1998 நாசாவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜெட் ப்ரொபலேஷன் லெபோரட்டரியில் தான் அவங்க ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து, அதாவது ஜெட் ப்ரொபலேஷன் லெபோரட்டரி JPL அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அப்படி வேலை செய்தவர்கள் 2010 இந்த MIRI அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக நியமிக்கப்படுகிறார்கள். அவங்களும் அவங்களுடைய வேலையில் திறம்பட செய்து இந்த MIRI அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை JWSTல கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கார்த்திக் ஷெத் அவர்கள். இவர் ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட் இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டிவிஷன் நாசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலையாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, அவருடைய அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், சோஃபியா, ஸ்பிட்சர்,
ஒரிஜின் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்படின்னு சொல்லி அவருடைய ப்ரொஃபைல் நீண்டு கொண்டே போகிறது. ஹபிள் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்லையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். கடைசி 7 வருடங்களில் மட்டுமே அவர் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் எர்த் சயின்ஸ் டிவிஷனில் ப்ரோக்ராம் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரொஃபைல கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல். இந்த கார்த்திக் ஷெத் அவர்கள் அவருடைய எம்எஸ் மற்றும் பிஹெச்டி இன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸை யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் நாசால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கால்டெக் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இவருடைய ப்ரொஃபைலாக இருக்குது. ஸோ இந்த 3 இந்தியர்கள் JWSTயில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து அவங்களுடைய பொறுப்புகளும் அவங்களுடைய திறமையாலும் இந்த ஒரு மிஷனுக்கு பெரிய அளவு உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நாசாவால் சொல்லப்பட்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு வாழ்த்தா பார்க்கப்படுது. அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த 2 ஆஸ்ட்ரோனமர்ஸ், ஒருவர் ஜெசி ஜோஸ், இன்னொருத்தவங்க மனோஜ். இவங்க 2 பேருமே இந்த JWST இமேஜஸ்லாம் அனுப்பி விடுதில்ல, அந்த இமேஜஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நெபுலாவா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் எப்படி தோன்றி இருக்கும், அதனுடைய ஆயில் எவ்வளவா இருக்கும் இப்படிங்கிற பல்வேறு டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வேலையில இருக்காங்களாம். ஏன்னா இதுக்கு நாசா ஆல்ரெடி ஒரு 1000 பேரை அவங்களுடைய வேலைக்கு அமர்த்தி இருந்தார்கள். நிறைய பேர் வந்து இதுக்கான ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. அதுல 1000 நபர்களை மட்டும் நாசா சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல 2 நபர்கள் தான் இந்த ஜெசி ஜோஸ் மற்றும் மனோஜ் புரவங்கரா அப்படிங்கிற 2 ஆஸ்ட்ரோனமர்ஸ். ஸோ இதுதான் இந்தியாவினுடைய வெளிப்படையான பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே மீறி பல சயின்டிஸ்ட் இல்லாட்டி பல இந்தியர்களுடைய மூளை JWSTயில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த உண்மையாகவே இருக்கிறது. ஸோ இந்த JWST அப்படிங்கிறது விண்ணில் குறிப்பாக 15 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி ஏன் நிறுத்தப்பட்டது, அதனுடைய அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படி மெயின்டைன் செய்யப்படுகிறது, எதற்காக அருங்கோணத்தில் கண்ணாடிகள் வைக்கப்பட்டது அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸை பாகம் 3ல் பார்த்துடலாம். இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.